ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் வைகுண்ட துவார தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் தரிசனத்துக்கு போறதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த நாட்கள்ல நீங்க தரிசனம் போறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம், என்ன மாதிரி தர்ஷன் டிக்கெட்டுக்கெல்லாம் நீங்க ப்ரிப்பேரா புக் பண்ணிக்கலாமா இல்ல டைரக்டா போய் வாங்கிக்கலாமா, இதுல இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்களும் வைகுண்ட துவார தரிசனம் போகணுன்ற பிளான் வச்சிருக்கிறவங்க வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிளானை நீங்க பெர்ஃபெக்டா பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாசத்துல நடந்த டைலிவோ இஓ ப்ரோக்ராம்ல இஓ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் 10 நாளைக்கு 2 லட்சம் டிக்கெட் ஆன்லைன்லயும் 5 லட்சம் டிக்கெட் ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல எஸ்எஸ்டி டோக்கனா நாங்க வைகுண்ட துவார தரிசனத்துக்கு இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த டிக்கெட் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. ஆன்லைன்ல ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க இன்டிமேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாசம் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாதுங்க. நவம்பர் மாசம் இல்லைன்னா டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்கு அப்படிதான் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு நோட்டிபிகேஷன் வரும், அதை பார்த்து நம்ம புக் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றது நமக்கு டிசம்பர் மாசம் 23ஆம் தேதி காலையில ஒரு 3 மணிக்கு மேல இல்லைன்னா ஒரு 2:30-3 மணி அந்த மாதிரி ஒரு டைமிங்ல தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 20,000 அப்படின்ற கவுண்டிங்ல தான் கொடுக்குறாங்க. ஸோ 20,000 இன்டூ 10 நாளைக்கு 2 லட்சம் அப்படின்ற கவுண்டிங்ல ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும். இந்த 10 நாள்ல நீங்க எந்த நாள் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. முதல் நாள் போகணும்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த நாள் ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும் புக்கிங். 23ஆம் தேதி அந்த டேஸ்ல நீங்க புக் பண்றதுக்கு பிளான் பண்றவங்க முடிஞ்ச வரைக்கும் நைட் ஸ்லாட் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அதுக்கு அடுத்தது ஏகாதசி 23ஆம் தேதி, துவாதசி 24ஆம் தேதி. இந்த ஏகாதசி துவாதசி இந்த 2 நாள் தான் புக்கிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நிறைய பேர் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த டேஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லேட்டா இருக்கக்கூடிய ஸ்லாட் மேக்சிமம் ட்ரை பண்றது ரொம்ப பெஸ்ட். இதுவே நீங்க 6 பேருக்கெல்லாம் புக் பண்ணணும்ன்ற பிளான் இருக்கு அப்படின்னா ஒரு 2 நம்பர்ல 3 பேர் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். சில பேருக்கு 6 பேருக்கான பேமெண்ட் கூட எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை ஸ்பிளிட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு டிக்கெட்டை 100% கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்லாட் மாறினா ப்ராப்ளம் கிடையாதுங்க. சேம் டேலயே நீங்க வேற ஸ்லாட் புக் பண்ணியிருந்தா கூட நம்ம ஒரே ஸ்லாட் போற மாதிரி கூட பார்த்துக்கலாம். அதனால நீங்க சேம் டே ஈவினிங் ஸ்லாட்டோ நைட் ஸ்லாட்டோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணீங்கன்னா டிக்கெட் 100% கிடைக்கும். இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் 2 நாளும் போறதுக்கு பிளான் பண்ணல, எங்களுக்கு எந்த நாள்ல கிடைச்சாலும் ஓகே, ஆனா 10 நாள்ல ஒரு நாளாவது சொர்க்கவாசல் தரிசனம் போகணும்னு நினைக்கிறவங்க மீதி இருக்கக்கூடிய நாட்கள் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ற நாளும் அதுக்கு அடுத்த நாள் தான் ரொம்ப டஃபா இருக்குமே தவிர மீதி நாட்கள் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். நீங்க ஈஸியா புக் பண்ணிக்க முடியும். அதே போல நீங்க 23, 24ஆம் தேதி நான் டஃபா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு நாளும் ரொம்ப டஃபா இருக்கும். ஏன் அப்படின்னா அது சொர்க்கவாசலோட கடைசி நாள் தான். பட் இருந்தாலும் ஜனவரி 1 அப்படின்றது நியூ இயர் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த நியூ இயர் அன்னைக்கு நிறைய பேர் 31ஆம் தேதியே திருமலையில இருப்பாங்க. புது வருடம், அதாவது ஆங்கில புது வருடம் பிறக்கும் போது நம்ம திருமலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே போவாங்க. ஜனவரி 1ஆம் தேதி தர்ஷன் பார்க்கணுன்ற பிளானும் வச்சிருப்பாங்க. அப்போ நமக்கு வைகுண்ட துவார தரிசனம் கடைசி நாள் இருக்கு அப்படின்றனால கண்டிப்பா அந்த 1ஆம் தேதி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த நாள்ல பிளான் பண்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா கொஞ்சம் நைட் ஸ்லாட்ல ட்ரை பண்றது பெஸ்ட். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன்ல நீங்க 300 ரூபா டிக்கெட் புக் பண்றோம்னு பிளான் வச்சிருக்கிறவங்களுக்கான முக்கியமான விஷயங்கள் தான். பேமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு எப்போ டிக்கெட் புக்கிங் அப்டேட் வந்தாலும் ஒரு 2 பேமெண்ட் ஆப்ஷன் ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு பேமெண்ட் ஆப்ஷன்ல எரர் வருதுன்னா நம்ம இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் யூபிஐ கார்டு பேமெண்ட் யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றவங்க ஆஃப்லைன்லயே எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்றதுனால நீங்க ஒரு 2 டைம்ஸ் பாக்குற மாதிரி கூட பிளான் பண்ணலாம். அது எப்படி நீங்க பிளான் பண்றது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க போற டேஸ்ல உங்ககிட்ட 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னா ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி கவுண்டர்லயும் டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அடுத்த நாளுக்கான டோக்கன் இஷ்யூ பண்ற பட்சத்துல நீங்க அந்த டிக்கெட்டும் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்க முதல் நாள் 300 ரூபா தரிசனமும் அதுக்கு அடுத்த நாள் நீங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனமும் வைகுண்ட துவார தரிசனம் 2 முறை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு ஓகே கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த டிக்கெட்டோட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். மேபி நிறைய பேரால 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு போக முடியும்னு சொல்ல முடியாது. ஆஃப்லைன்லயாவது ட்ரை பண்ணி நம்ம வாங்கலாம்னு பிளான் பண்ணுவீங்க. அவங்களுக்கு இந்த தகவல் நோட் பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன்ல ஒரு நாளைக்கு 50,000 டிக்கெட் அப்படின்றது படி 10 நாளைக்கு 5 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போறாங்க. ஏற்கனவே திருமலையில 5 கவுண்டர்ஸ் வந்து இப்போ ரன்னிங்ல இருக்கு. எந்தெந்த கவுண்டர்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம் கோவிந்தராஜசுவாமி சத்திரம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு அடுத்து அலிபிரி கிட்ட இருக்க அலிபிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டு. இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கவுண்டர்ல எல்லாம் இப்போ டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த கவுண்டர்ஸ்ல க்ரௌட் அதிகமாயிரும் நினைச்சாங்க அப்படின்னா மேபி வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கவுண்டர்ஸ் ஓபன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சொர்க்கவாசல்லே அவங்க என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா கவுண்டர்ஸ் ஓபன் பண்ணிட்டு அதுக்கு போறதுக்கான வழி இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரே கவுண்டர்ல பக்தர்கள் கூட்டம் அதிகமா வந்து குவிஞ்சிட்டு இருக்காம முடிஞ்ச வரைக்கும் பக்தர்களை கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு ஃப்ரீயா டிக்கெட் வாங்கிட்டு போற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 5 கவுண்டர் தாண்டி க்ரௌட் இருக்கும்னு அவங்க நினைச்சாங்கன்னா மேபி அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கவுண்டர் 3 கவுண்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து அவங்க அப்போ வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் 5 லட்சம் கொடுத்தாலுமே இதுக்கு வந்து கடந்த டைம்லயும் அவங்க அப்படிதான் கொடுத்தாங்க. ஆனா இதுல இருந்த முக்கியமான டிராபேக் என்ன அப்படின்னா இவங்க கண்டினியூவா இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ நமக்கு 23ஆம் தேதி சொர்க்கவாசல் தரிசனம் அப்படின்னா அதுக்கு முதல் நாள் 22ஆம் தேதி மத்தியானம் ஒரு 2 மணி போலயோ 1 மணி போல இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த நாள் தர்ஷன் பாக்குறவங்களுக்கு. ஏன்னா சேம் டே டிக்கெட் கொடுக்கும்போது அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து பாக்குறதுக்கு டைம் ஸ்லாட் செட் ஆகாது இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாளே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இஷ்யூ பண்றதுக்கு. அப்போ அந்த 22ஆம் தேதியோ 23ஆம் தேதியோ வாங்குறவங்களுக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனா அவங்களுக்கு வந்து 23ஆம் தேதி ஸ்லாட் கிடைக்கும், இல்லைன்னா 24ஆம் தேதி ஸ்லாட் தான் கிடைக்கும். 25, 26 கிடைக்காது. ஆனா லேட் ஆகி போறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அன்னன்னைக்கு அந்த கவுண்டிங் முடிச்சுட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணாங்கன்னா அடுத்த நாளுக்கு தர்ஷன் பாக்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டினியூவா கொடுக்கும்போது வர வர எல்லாருமே டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நபர் வந்து ஒரு டோக்கன் வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து திருமலையிலேயே 3 நாள் அந்த மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணி தர்ஷன் பாக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட கடைசி டைம்ல நடந்திருக்கு. இப்போ லாஸ்ட் முடிஞ்ச வைகுண்ட ஏகாதசியில இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன். நீங்க டிசம்பர் 25ஆம் தேதி வந்து தர்ஷனுக்கு டிக்கெட் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 26ஆம் தேதியோ இல்ல 27ஆம் தேதி டோக்கன் ரன்னிங்ல இருக்குன்னா ஓகே நம்ம வெயிட் பண்ணி தர்ஷன் பார்க்கலாம். இதுவே உங்களுக்கு 29ஆம் தேதிக்கான டிக்கெட் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம 26ஆம் தேதி வாங்கிட்டு 25ஆம் தேதி நம்ம 29ஆம் தேதிக்கான டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா அங்கேயே நமக்கு ஒரு 3 நாள் வந்து வெயிட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படும். இது வந்து ரொம்ப லாங்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்தோ சரி எங்க இருந்து நமக்கு டிராவல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சிரமமான விஷயங்களா தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம 3 நாள் ஸ்டேக்கு அங்க பார்க்கணும், ஃபேமிலியா கூட்டிட்டு போறோம்னா அந்த 3 நாள் நம்ம அங்க எப்படி ரூம் எடுக்கிறது, ஸ்டே பண்றது, ஃபுட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஆஃப்லைன்ல நமக்கு கண்டிப்பா ஏற்படும். இதையே உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிரமங்கள் பார்க்காம ஆன்லைனில் உங்களுக்கு ஒரு 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அப்போ தான் நம்மளால போயிட்டு ஒரு தர்ஷன் பார்த்துட்டு வர்றதுக்கு ஓரளவுக்காவது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இல்லை நம்ம ஆஃப்லைனில் வாங்கிக்கலாம், நீங்கள் போகலாம். ஆனால் அவங்க டெய்லியும் வந்து டோக்கன்ஸ் கொடுத்தாங்கன்னா எந்த இஷ்யூமே கிடையாது. கண்டிப்பாக அந்த மாதிரி டிசைட் பண்ணுவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா டிடிடி என்ன சொல்லுவாங்கன்னா வர்ற பக்தர்கள் வந்து இப்போ அன்னைக்கு முடிச்சுட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வர்றவங்க அங்க வெயிட் பண்ணும்போது அங்க கூட்டம் வந்து அலையும் போதும் அவங்க ஸ்டே பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக பக்தர்கள் வர வர டிக்கெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து கவுண்டர்ஸ் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும், ரொம்ப ரஷ் இருக்காது. அந்த மாதிரி அவங்க விஷயத்துல தான் கண்டினியூவா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா தூரத்துல இருந்து போகக்கூடிய நம்ம தான் என்ன டிக்கெட்ல போகலாம், இது நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் 23ஆம் தேதியோ இல்ல 22, 23, 24ஆம் தேதிக்குள்ள நீங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா எஸ்எஸ்டி டோக்கன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தெல்லாம் போறீங்க அப்படின்னா நீங்க சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குன்றதையும் டிக்கெட் என்ன மாதிரி ரன்னிங்ல இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு போறது தான் பெஸ்டா இருக்கும். இப்போ ஜனவரியில முடிஞ்ச வைகுண்ட துவார தரிசனத்துக்கே என்னாச்சு அப்படின்னா கடைசி டைம்ல நிறைய கவுண்டர்ஸ் ஓபன் பண்ணியிருந்தாங்க. பக்தர்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு 3 நாள் 4 நாள் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்கணுன்ற சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் போகல. அதுக்கப்புறம் கவுண்டர் வந்து குறைச்சிட்டு நார்மலா ரன்னிங்ல இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்லேயே கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுவும் இல்லாம கடைசி டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஒரு 25ஆம் தேதி போறாங்கன்னா 29ஆம் தேதி ஸ்லாட் தான் கிடைக்குதுன்னா அவங்க ஊருக்கு போயிட்டு திரும்ப 29ஆம் தேதி அவங்களால வர முடியாது. அப்படி இருந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டிக்கெட்டை வச்சு அந்த 25ஆம் தேதியை கூட தர்ஷன் போன மாதிரியான சிச்சுவேஷனும் லாஸ்ட் இயர்ல இருந்துச்சு. பட் நீங்க எஸ்எஸ்டில போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கரண்ட் அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வைகுண்ட துவார தரிசனத்துக்கு விஐபியில் போகக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்டோட டொனேஷன் டிக்கெட்,
அதுக்கு அடுத்து 300 ரூபா தரிசன டிக்கெட், 500 ரூபா டிக்கெட் கூட ஓப்பன் ஆக மாட்டது டவுட் தான். இந்த 300 ரூபா டிக்கெட், அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி டோக்கன், நேரடி இலவச தரிசனம் அந்த 10 நாளைக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம கிட்ட டிக்கெட் இருந்தாதான் நம்ம சாமி தரிசனமே பார்க்க முடியுன்ற ஒரு நிலை இருக்கும். அதனால உங்களோட வைகுண்ட துவார தரிசன பிளானை இப்ப இருந்தே பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நிறைய பேர்கிட்ட அமௌண்ட் வந்து இருக்காது. ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா தான் அதுக்கு நாங்கள் வந்து ப்ரிப்பேராக கொஞ்சம் அமௌண்ட் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ண முடியும் அந்த மாதிரிலாம். ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சிரமங்கள் தவிர்த்து நம்ம மூலவரை போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு தான் எல்லாரோட ஆசை விருப்பமாக இருக்கும். பட் சில காரணங்களால நம்மளால பார்க்க முடியல, திரும்பி வர்றோம் அப்படின்னும் போது அது பெரிய ஒரு நம்ம மனசுக்கு கஷ்டமான விஷயமா மாறும். அதனால உங்களோட திருப்பதி பயணங்களை இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் அடுத்து கேட்பீங்க, இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கான ரூம் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து 3 நாளா 4 நாள் பிளாக் பண்றாங்களான்னு தெரியாது. மீதி நாட்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்களான்றது தெரியல. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருமலையில நம்ம போயிட்டு ரூம்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 10 நாளைக்கும் கண்டிப்பா நம்ம கிட்ட 300 ரூபா டிக்கெட்டோ எஸ்எஸ்டி டிக்கெட்டோ ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருந்தா மட்டும்தான் நமக்கு ரூம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க அந்த நாட்கள்ல வந்து இப்போ ஆஃப்லைன்லயே நமக்கு வந்து கீழ்த்திருப்பதியில ரூம்ஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆன்லைன்ல ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த டேஸ்ல உங்களுக்கு கன்ஃபார்மா ரூம்ஸ் எதுவும் வேணும்னு நீங்க பிளான் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சேஃப்டி சைடுக்கு கீழ்த்திருப்பதியில புக் பண்ணி வைங்க. நமக்கு மேல ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கீழே ஸ்டே பண்ணிட்டு கூட தர்ஷன் மட்டும் போயிட்டு வர மாதிரி கூட பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.